அனைவருக்கும் வணக்கம். குருகலம் நிகழ்ச்சியில் கடந்த கால பௌதிகவியல் வினாக்களை பற்றி ஆராய்வோம். இன்று கடந்த கால 2019ஆம் ஆண்டு MCQ வினாவின் தொடர்ச்சியை தற்போது நாங்கள் ஆராயிருக்கின்றோம். மாணவர்கள் வடிவாக விளங்கி கற்றால் இந்த வினாக்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். முடியுமான அளவு ஷார்ட்கட் இலகுவான முறையில் செய்ய பழக வேண்டும். தற்போது நாங்கள் வினாக்களை எவ்வாறு செய்யலாம் என்பதை ஆராய்வோம். 14வது வினாவை நாங்கள் அவதானிப்போம். தற்போது 14வது வினா. இதில் முக்கியம், அதில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி கேட்கப்பட்டிருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்குது விகித சமய எல்லை நூல். விகித சமய எல்லை என்றால் என்னென்று தெரிஞ்சிருக்கும். விகித சமய எல்லை நூல் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி அதான் கேட்க. இதில் முக்கியமான பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்குது விகித சமய எல்லை. இவரது சொல்லப்பட்டிருக்குது விகித சமய எல்லை. விகித சமய எல்லையினுள் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி கேட்கப்பட்டுள்ளது. எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். இழுவைக்கும் நீளத்துக்கும், அது நீளம் L1 L2 மாற்றப்படுகின்றது. இழுவைக்கும் நீளத்துக்கும் நாங்கள் வரைவு வரைந்தால் விகித சமய எல்லையினுள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் நேர்கோடாக இருக்கும். அந்த வரைவு நேர்கோட்டு வரைவு கிடைக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்குது விகித சமய எல்லையினுள் என்று. இப்போ விகித சமய எல்லையினுள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் நேர்கோட்டு வரைவு, இழுவைக்கும் நீளத்துக்குமான வரைவு நேர்கோட்டு வரைவாக இருக்கும். அப்போ இழுவை T1 T2 அப்போ இழுவை T1 T2 அதிகரிக்கும் போது நீளம் L1 L2 மாறுகின்றது. இந்த பரப்பளவு தான் சேமிக்கப்பட்ட சக்தியாக இருக்கும். இதில் கேட்கப்பட்டிருக்குது செயன்முறையின் போது கம்பியில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி. அப்படின்னா இந்த பரப்பளவை கண்டீங்க என்றால் சேமிக்கப்பட்ட சக்தியை தரும். பாருங்க மாணவர்கள், எவ்வளவு இலகுவான வினாக்கள். 2019ஆம் ஆண்டு கடந்த வருடம் நடைபெற்ற MCQ வினாக்கள் வடிவாக நீங்கள் விளங்கி செய்தால் இலகுவாக செய்யலாம். அவ்வளவு கஷ்டமில்லை வினாக்கள். அப்போ இது இப்படி வரைவு முறையில் செய்தீங்கண்டா, இந்த வரைவை பயன்படுத்தி செய்தீங்கன்றால் இந்த பாருங்க L1 L2 அதிகரிக்கும் போது இல்லை இழுவையான T1 T2 மெதுவாக அதிகரிக்கும் போது L1 L2 இது வரைவில் குறித்து விட்டீங்கன்றால் இலகுவாக உங்களுக்கு செய்யலாம். இந்த வரைவின் பரப்பளவு கண்டீங்கன்றால் சேமிக்கப்பட்டுள்ள சக்தியை தரும். அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. பரப்பளவு உங்களுக்கு காணலாம் தானே. இப்போ இது ஒரு சரிவகமாக இருக்கும். இந்த சரிவகத்தில் பரப்பளவு கண்டீங்கன்றா சேமிக்கப்பட்ட சக்தியை தரும். பாருங்க, இப்போ இதில் இந்த நீளம் தெரியும் L2 - L1. இது சமாந்தர சரிவகத்தில் பரப்பளவு. அப்போ சரிவகத்தில் பரப்பளவு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர அரை செங்குத்து தூரம். அப்போ ஆகவே சேமிக்கப்பட்ட சக்தி இதில் இந்த நீளம் T1, இந்த நீளம் T2. அப்போ பாருங்க, இந்த நீளத்தை கண்டு இது T1 தெரியும், இது T2 தெரியும். அப்போ வரைவின் பரப்பளவு சரிவேகத்தில் பரப்பளவு பாருங்க T1 + T2 இன்டு இந்த செங்குத்து தூரம். செங்குத்து தூரம் L2 - L1. ஆகவே சரியான விட 5வது விட தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 15வது கேள்வி. 15வது கேள்வி பாருங்க. ஒரு பாத்திரத்தில் ஹைட்ரஜன் வாயு நியம வெப்பநிலையில் அமுக்கம் தரப்பட்டிருக்கு, வெப்பநிலை தரப்பட்டிருக்குது, இடை வர்க்க மூல கதியும் தரப்பட்டிருக்குது. பாத்திரத்தில் உள்ள ஹைட்ரஜன் அடர்த்தி யாது? அப்போ இதுக்குரிய சாம்பாடு பாருங்க. இதில் வர்க்க மூல கதி தரப்பட்டிருக்குது, அடர்த்தி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ மாணவர்கள் இதுக்குரிய சாம்பாடு, இதுக்கு சாம்பாடு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நேரடியாக முதலாவது இதுக்குரிய இந்த கேள்வி செய்யக்கூடிய சாம்பாடு எழுத வேண்டும். அப்போ இந்த கேள்விக்குரிய சாம்பாடு நீங்கள் படித்திருப்பீங்க. எங்களுக்கு PV = 1/3 mc². இதிலிருந்து P = 1/3 ρc² எழுதலாம். அப்போ ρ = 3p/c². இது இலகுவான சாம்பாடு.
ஹீட்டில் நீங்கள் படித்திருப்பீங்க. இந்த சாம்பாரில் இப்போ ரைட்டிங் என்றால் இலகுவான சுருக்கள் இலகுவாக இருக்கும், கஷ்டமில்லை சுருக்கள். இது சாம்பாடை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். PV = 1/3 NC² பாலிலிருந்து சாம்பாடு பெறப்படுது. இதில் MN என்றால் என்னென்றா மூலக்கூறுகள் எண்ணிக்கை, MN என்றால் வாயுவின் திணிவு, மொத்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை வாயுவின் திணிவு. அதை வீயால் பிரித்து விட்டீங்கன்னா அடர்த்தி கிடைக்கும். ஆகவே P = 1/3 ρC². அப்போ இதில் கேட்கப்பட்ட இது அடர்த்தி சமன் 3P/C². அதில் P தரப்பட்டிருக்குதா 3 தர, அமுக்கம் தரப்பட்டிருக்கு பாருங்கள். அமுக்கம் தரப்பட்டிருக்குது 1 தர 10/5. அப்போ பாருங்கள் Pக்கு பதிலாக 1 தர 10/5. அதில் C² பாருங்கள். இடை வர்க்க மூலக்காதி தரப்பட்டிருக்குது 2 கிலோமீட்டர். அப்போ 2 தர 10/3. இதில் ஸ்கேர்டுன்னு வந்திருக்குது, முழுவதையும் வர்க்கம். இதை சுருக்கி விட்டீங்க என்றால் 0.075 கிராம் என்று வரும். அப்போ சரியான விட 2ஆம் விட. இலகுவாக செய்யலாம். இந்த 2019ஆம் ஆண்டு வினாக்களை ஷார்ட்கட்டில் இலகுவான முறையில் செய்யலாம். பாருங்க, அடுத்த 16வது கேள்வி. 16வது கேள்வி பாருங்க, இது எப்படி செய்யலாம்ட்டு. ஒரு காட்டப்பட்டுள்ள AB என்னும் இரு கோள்களை இணைப்பதன் மூலம் ஒரு சேர்த்திக்கோள் ஆக்கப்பட்டுள்ளது. AB கோள்களின் நெட்டாங்கலை வேகங்கள் தரப்பட்டிருக்குது. அப்போ கோள்களில் வேகங்கள் தரப்பட்டிருக்குது. கோள் Aயின் சுயாதீன முனையில் பிரயோகிக்கப்படும் நெட்டாங்கலை துடிப்பு 2 மீட்டர் அலைநீளத்தை உடையது. இந்த அலைக்கோளம் B-உடன் நகரும் போது அதன் அலைநீளம் பல தரப்பட்டிருக்குது. கதிகள் தரப்பட்டிருக்குது, வேகங்கள் தரப்பட்டிருக்குது. அல்ல, கோள் Aயில் அலைநீளம் தரப்பட்டிருக்குது. பாருங்க எவ்வாறு செய்யலாம்ண்டு. எங்களுக்கு தெரியும் V = F⍴. நீங்கள் படித்திருப்பீங்க V = F⍴. இதை கோள் Aக்கு பயன்படுத்திங்க என்றால் V = F⍴, F = V/λ. V = F⍴ என்படி இங்கே பாருங்க, V = F⍴. இதிலிருந்து F = V/λ. முதலாவது கோள் Aக்கு F = கோள் Aயின் கதிர் வேகம் தரப்பட்டிருக்குது 3210. அப்போ 3210 அலையிலிருந்து தரப்பட்டிருக்கு 2 என்று சொல்லி, அப்போ கோள் Aக்கு 3210 2 வரும். திரும்ப கோள் Bக்கு பயன்படுத்துங்க. கோள் Bக்கு 6000 கதிர் வேகம் தரப்பட்டிருக்கு 6420. இப்போ 6420 கீழ் λ. அப்போ இது 2 F சமப்படுத்தி விட்டீங்க என்றால் பாருங்க எவ்வளோ இலகுவான வினா. F சமப்படுத்தி விட்டீங்க என்றால் மீட்டரை மாறாது. ஆகவே λ 4 மீட்டர்னு கிடைக்கும். இது 2லையும் F சமப்படுத்தி விட்டீங்க என்றால் λ 4 மீட்டர்னு கிடைக்கும். அடுத்த 17ஆம் கேள்வி, மின்புலத்தில் உள்ள கேள்வி. ஒருவர் காட்டப்பட்டுள்ள புள்ளி ஏற்றம் பரம்பல் காரணமாக புள்ளி Aயில் மின்புலத்தின் பருமனின் திசையில் புள்ளி A இதுதான் புள்ளி A. பாரு, இதுவும் +3Q, இதுவும் +3Q. உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது புள்ளி Aயில் மின்புலத்தின் பருமனின் திசை. ஒருவர் காட்டப்பட்ட புள்ளி ஏற்றம் காரணமாக புள்ளி மின்புலம். இதில் ஏல ஒரு பிளஸ் ஏற்றம் இருப்பதாக கருதினா, ஏல ஒரு பிளஸ் ஏற்றம் இருப்பதாக கருதினால் இந்த 3 மேலுள்ள +3க்கு வாழ இந்த திசையில மின் விசை வரும். இந்த கீழுள்ள +3க்கு வாழ மேல் நோக்கி ஒரு மின் விசை வரும். இது ரெண்டும் சமப்படுத்தப்படும். அப்போ அதில் விலையில் மின்புல சரி 0. திரும்ப இந்த +Qவையும் இந்த +Qவையும் எடுத்தால் இந்த +Q வாழ வர இந்த திசையில வரும், இந்த +Q வாழ வர இந்த திசையில வரும். அதுவும் சமப்படுத்தப்படும். அப்ப இந்த +3க்கு இந்த +3க்கு சமப்படுத்தப்படும். இந்த +Qவும் இந்த +Q வாழ வர மின்புலம் சமப்படுத்தப்படும்.
திருப்பி இந்த ப்ளஸ்க்குவேயும் இந்த ப்ளஸ்க்குவேயும் எடுத்துக்கலாம். இந்த ப்ளஸ்க்குவால வர இந்த திசையில் வரும், இந்த ப்ளஸ்க்குவால வர இந்த திசையில் வரும், அது சமப்படுத்தப்படும். அப்படியே இந்த ப்ளஸ்க்கு வாலதும் இந்த மைனஸ்க்கு வால வரும். அப்போ அடுத்து இந்த இது எல்லாம் சமப்படுத்தப்படும். இந்த ப்ளஸ்க்கு வாலையும் இந்த மைனஸ்க்கு வாலையும், இந்த ப்ளஸ்க்கு வால இந்த திசையில் வரும், இந்த மைனஸ்க்கு வாலையும் இந்த திசையில் வரும். அப்போ விலையில் இந்த திசையில் கிடைக்கும். மற்றதெல்லாம் சமப்படுத்தப்படும். இந்த ப்ளஸ்க்கு வாலையும் இந்த மைனஸ்க்கு வால மட்டும்தான் மின்புலம் உருவாகும். பாருங்க எப்படி செய்யலாமாண்டா. அப்போ இந்த ப்ளஸ்க்கு வாலையும் இந்த மைனஸ்க்கு வாலையும் இந்த திசையில் வரும். ஆகவே இந்த ப்ளஸ்க்கு வால பருமனை மட்டும் கருதுங்கண்டா. பரும திசையை நாங்கள் இந்த மைனஸை வைத்து தான் திசையை குறிக்கப்பட்டிருக்குது. இதில் மைனஸ் ஏற்றம் என்றபடியாக தான் இந்த திசையில் குறிக்கப்பட்டு, திரும்பி சாம்பாரில் மைனஸை பிரேடு 0 கொடுக்கல. இந்த ப்ளஸ்க்கு வால வாரம் இந்த திசையில், இந்த மைனஸ்க்கு வால வாரம் இரண்டும் ஒரே திசை. அப்போ பருமன் காணும் போது இரண்டே கூட்ட வேண்டும். எங்களுக்கு தெரியும் பொதுவான சாம்பாடு மின்புல செறிவு காண்பதற்கான பொதுவான சாம்பாடு E சமன் பிளஸ் கியூவின் கீழ் 4π எப்சிலான் நாட் R வர்க்கம். இதுதானே பொதுவான சாம்பாடு. அப்போ இதில் ஏற்றம், இதில் பிரேட்டுங்க, இதில் ஏற்றம் பிளஸ் கியூ பிளஸ் மைனஸை வைத்து தான் திசையை குறிச்சிருக்கோம். திரும்ப இதில் பிளஸ் மைனஸை பிரேடக்கூடாது. திரும்பி இதில் மைனஸ் பிரேட்டிங்கன்னா 0 ஆகிடும். ரெண்டுலேயும் ப்ளஸ்ஸால் வரதும் மைனஸில் வரதும் ஒரே திசை. பிளஸ் கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் A வர்க்கம். அந்த நீளம் தரப்பட்டிருக்குது, இந்த நீளம் A, இதுவும் A. திரும்ப இதால் வர்றது பிளஸ் கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் A வர்க்கம். ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்றால் 2 கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் A வர்க்கம். இப்போ எத்தனை வரும் சரியான விட? முதலாம் விட. ரைட். அடுத்த கேள்வி 18ஆம் கேள்வி. அடுத்த 18. சம கொள்ளளவு உள்ள 3 கொள்ளளவிகள். இதில் 3 கொள்ளளவிகள் ஒவ்வொன்றில் 3 கொள்ளளவிகள் சம மின்னியக்க விசையுடைய இரு மின்கலங்கள். 2 மின்கலங்களில் மின்னியக்க விசை சமன். எச்சுற்று உயர்ந்தபட்ச சக்தியை சேமிக்கும். இல்லை கேட்கப்பட்டிருக்குது, எச்சுற்றில் உயர் சக்தியை சேமிக்கும். எந்த சுற்றுல உயர் சக்தியை சேமிக்கும் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்குரிய சாம்பாடு எங்களுக்கு இந்த சாம்பாடை பயன்படுத்தலாம். E சமன் சேமிக்கப்பட்ட சக்தி E சமன் ஆஃப் CV வர்க்கம். இப்போ சேமிக்கப்பட்ட சக்தி E சமன் ஆஃப் CV வர்க்கம். இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். இப்போ E உயர்வாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இது மேக்சிமம் அடைய வரும். E உயர்வாக இருக்க வேண்டுமாக இருந்தால் C உயர்வாக இருக்க வேண்டும், V உயர்வாக இருக்க வேண்டும். C உயர்வாக இருக்க வேண்டும், V உயர்வாக இருக்க வேண்டும். இரண்டும் உயர்வாக இருந்தால் E உயர்வாக இருக்கும். E சமன் ஆஃப் CV வர்க்கம். உயர்ந்தபட்ச சக்தியை சேமிப்பதற்கு CV இரண்டும் உயர்வாக இருக்க வேண்டும். C உயர்வாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சமாந்திரமாக இணைக்கப்படணும். கொள்ளளவிகள் சமாந்திரமாக இணைக்கப்பட்டால் கூட்டப்படும். தொடராக இணைக்கப்பட்டால் ஒன்றிங்கு C என்று வரும். தொடராக இணைக்கப்பட்டால் சமான கொள்ள ஒன்றிங்கு C என்று வரும். சமாந்திரமாக இணைக்கப்பட்டால் கூட்டப்படும். எங்களுக்கு தேவை C உயர்வாக இருக்க வேண்டும். அப்போ கட்டாயம் இதில் சுற்றுல சமாந்திரமாக கொள்ளளவிகள் சமாந்திரமாக இணைக்கப்பட வேண்டும். ஏன்னா E சமன் ஆஃப் CV வர்க்கம். இப்போ C உயர்வாக இருக்கணும், V உயர்வாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கொள்ளளவிகள் சமாந்திரமாக இணைக்கப்படணும். அப்போ சமாந்திரமாக இணைக்கப்பட்டுள்ள சுற்று இந்த 3 அல்லது 4. இப்போ சமாந்திரமாக இணைக்கப்பட்ட சுற்று 3 அல்லது 4. அடுத்தது V உயர்வாக இருக்கணும். V உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் மின்கலம் தொடராக இணைக்கப்படணும். இது தொடராக இணைக்கப்பட்டால், இவரது தொடராக இணைக்கப்பட்டால் 2V என்று வரும். தொடராக இணைக்கப்பட்டால் 2V என்று வரும். பிறகு இது தொடராக இணைக்கப்பட்டிருக்குது, இது 2V என்று வரும்.
இது ரெண்டு சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்குது, வி என்று வரும். சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் வி. எங்களுக்கு தேவை ஆஃப் சிவி வர்க்கம், உயர்ந்தபட்ச சக்தி தேவைப்படுது. ஆகவே தொடராக இணைக்கப்பட வேண்டும், மின்கலம் தொடராக இணைக்கப்பட வேண்டும். ஆகவே இதுக்குரிய சரியான விட மூன்றாம் விட. மூன்றாம் விடையில் தான் கொள்ளளவிகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது, மின்கலங்கள் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 19வது வினா. இது நிலைமாட்டு சம்பந்தப்பட்டது. நேரடியாக நீங்கள் சமன்பாடை இதை எங்களுக்கு பயன்படுத்தலாம். கொள்ளளவிகளில் நேரடியாக பயன்படுத்த எங்களுக்கு தெரியும். சமன்பாடு வலு சமன் ஐபிவிபி முதன்மை சுற்று. இதில் இது முதன்மை சுற்று துணை சுற்று ரெண்டு சுற்றுகள் இருக்குது. முதன்மை சுற்று துணை சுற்று இரண்டு வலு சமனாக இருக்கும். ஆகவே ஐபிவிபி சமன் ஐஎஸ்விஎஸ். இந்த வலுவை சமப்படுத்திங்கன்றால் பாருங்கள், ஐபிவிபி சமன் ஐஎஸ்விஎஸ். இல்லை தரவை பிரேட்டிங்கல்ல 60 சமன், இல்லை வலு 60 உடைய மின்னோ ஐபி 6 ஆம்பியர். அப்போ ஆர்விபி சமன் ஐஎஸ்விஎஸ். ஐஎஸ்விஎஸ் என்றால் பாருங்கள் 12 வோல்ட், 12 ஐஎஸ். இதுலேருந்து ஐஎஸ் 5, விபி 10. இப்போ விபிங்கில் விஎஸ் சமன் 10ங்கில் 12. விபிங்கில் விஎஸ் 10ங்கில் 12. அப்படி என்றால் இது படி உயர்த்து மாற்று. திரும்ப நீங்கள் ஐபிங்கில் ஐவிஎஸ், எங்களுக்கு ஐபி ஐஎஸ் எல்லாம் தெரியும். ஐபிங்கில் ஐஎஸ் 12ங்கில் 10, 12க்கு 10. இப்போ நாங்கள் எல்லாம் கண்டுட்டோம். ஐஎஸ் 5 ஆம்பியர், விபி 10 வோல்ட். அடுத்த எல்லாம் தரப்பட்டிருக்குது. ஆகவே விபிங்கில் விஎஸ் 10க்கு 12, ஐபிங்கில் ஐஎஸ் 12க்கு 10. ஆகவே சரியான விட 5ஆம் விட. அடுத்த 20ஆம் வினா பாருங்க. 20வது இதில் தரப்பட்டிருக்குது ஓட்டத்தின் மாற்ற வீதம். இது இந்த பாயிண்ட் தேவைப்படும் இந்த கேள்வினா செய்வதற்கு. ஓட்டத்தின் மாற்ற வீதம் தரப்பட்டிருக்குது. ஓட்டத்தின் மாற்ற வீதம் I0 cos ஒமேகா டி. ஓட்டத்தின் மாற்ற வீதம் I0 cos ஒமேகா டி. இந்த பகுதி எங்களுக்கு தேவைப்படும். இந்த வினா செய்வதற்கு இது தேவைப்படும். எவ்வாறு செய்யலாமண்டு இதுக்கு நாங்கள் ஃபரடேம் விதி பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும் ஃபரடேம் விதி. ஃபரடேம் விதியை பயன்படுத்தி தான் செய்வோம். தூண்டப்பட்ட மின்னீக்க விசை ஃபைங்கிள் டி அல்ல டி ஃபைங்கிள் டிடி. ஃபரடேம் விதி தூண்டப்பட்ட மின்னீக்க விசை டி ஃபைங்கிள் டிடி அல்லது ஃபைங்கிள் டி காந்தப்பாய மாற்றத்திங்கில் நேரம் அல்லது டெல்டா ஃபைங்கிள் என்று எழுதலாம். ஃபைங்கிள் டி என்ன, ஃபை என்ற மாற்றம். அப்போ இ சமன் ஃபைங்கிள் டி. இதில் நாங்கள் ஃபையை காண வேண்டும். பாருங்கள், ஃபைங்கிள் டீயை காண வேண்டும். பாருங்கள், ஃபை சமன் பிஏஎன் எங்களுக்கு தெரியும். ஃபை சமன் பிஏஎன். ஆனால் பி சமன் மீனோட் ஐங்கிள் 2πr. நீண்ட கடத்திலிருந்து ஆர் தூரம். ஆகவே ஃபை சமன் பிஏஎன். ஆனால் பி சமன் மீனோட் ஐங்கிள் 2πr. ஒரு நீண்ட கடத்திலிருந்து ஆர் தூரத்தில் காந்தப்பா எடுத்து மீனோட்டிங்கில் 2πr. ஆகவே ஃபை சமன் பிக்கு பதிலாக பிறையிடுங்கோ. பிக்கு பதிலாக மீனோட் ஐங்கில் 2πr பிறையிடுங்கோ. ஆகவே ஃபை பி சமன் பிஏஎன். பிக்கு பதிலாக மீனோட் ஐங்கில் 2πr இன்டு ஐ. இதுதான் ஃபை. மின்னீக்கு விசை சமன் இ சமன் ஃபைங்கிள் டி. தூண்டப்பட்ட மின்னீக்கு விசை ஃபரடேம் விதிப்படி தூண்டப்பட்ட மின்னீக்கு விசை காந்தப்பாய மாற்றத்திங்கில் நேரம். ஃபை என்ற காந்த பாயம் அல்ல, காந்தப்பாய மாற்றம். அப்போ இதில் எங்களுக்கு எழுதலாம் 500 இருக்கும். மீனோட் ஏஎன்னின் கீழ் 2πr. இது பாருங்க, இதில் ஃபை சமன் மீனோட் ஏஎன்னின் கீழ் 2πr இன்டு ஐ. ஆகவே இ சமன் ஃபைக்கு பதிலாக பிரேட்டிங் என்றால் மீனோட் ஏஎன்னின் கீழ் 2πr. இதில் அங்கே ஐ ஒன்று இருக்குது, கீழே டி என்று இருக்குது. அப்போ பாருங்க, இதில் ஐங்கில் டின்னு வரும். சாம்பாடு இப்படி ஐங்கில் டின்னு வரும். இதில் ஐங்கில் டிங்க கேள்வியில் தரப்பட்டிருக்குது. ஓட்டத்தின் மாற்ற வீதம்
கேள்வியில் தரப்பட்டு ஓட்டத்தின் மாற்ற வீதம் I0 cos ஒமேகா டி என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே E சமன் மீ நோட் ஏன்கில் 2πr ஐங்கில் டி பதிலாக பிரேடலாம் I0 cos ஒமேகா டி என்று. இதை பிரேட்டிங் என்றால் இதுதான் விட. இலவா செய்யலாம். முதலாம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை d5 dt. திரும்ப 5 கண்டு பிரேட்டு ஐங்கில் டிக்கு பதிலாக I0 cos ஒமேகா டி பிரேட்டிங் விட கிடைக்கும். அப்போ சரியான விட 4வது விட. ரைட். அடுத்து 21வது கேள்வி பாருங்க. 21வது கேள்வி சமாளித்த மேற்பரப்பு. இப்போ சமாளித்த மேற்பரப்பு பாருங்க சொல்லப்பட்டு சமாளித்த மேற்பரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சமாளித்த மேற்பரப்பு என்றால் என்ன? ஒரு மேற்பரப்பில் எல்லா புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளிகள்லையும் மின்னழுத்தம் சமனாக இருந்தால் ஒரு மேற்பரப்பில் ஒவ்வொரு புள்ளிகள்லையும் மின்னழுத்தம் சமனாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் சமாளித்த மேற்பரப்பு. இதுதான் சமாளித்த மேற்பரப்பு. அப்போ சமாளித்த மேற்பரப்பில் ஒவ்வொரு புள்ளிகள்லையும் மின்னழுத்தம் சமனாக இருக்கும். அப்போ அதில் சொல்லப்பட்டு பாருங்க ஏபிசி என்னும் புள்ளிகள் சமாளித்த மேற்பரப்பு. இரு சமாளித்த மேற்பரப்புகள். இது ஒரு சமாளித்த மேற்பரப்பு, இது ஒரு சமாளித்த மேற்பரப்பு. அப்போ இந்த மேற்பரப்பில் மின்னழுத்தம் சமன். அப்போ ஏலையும் சியிலையும் மின்னழுத்தம் சமன். பியிலையும் ஒவ்வொரு புள்ளிகள்லையும் மின்னழுத்தம் சமனாக இருக்கும். அதுதான் சமாளித்த மேற்பரப்பு. அப்போ சமாளித்த மேற்பரப்பில் இப்போ ஏலையும் எங்களுக்கு சொல்லலாம் இந்த இதில் ஏலையும் சியிலையும் மின்னழுத்தம் சமன். திரும்ப பி எடுத்தா பியிலையும் இதில் இன்னொரு புள்ளி எடுத்தால் எத்தனை புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளிகளில் மின்னழுத்தம் சமனாக இருக்கும். இதான் சொல்ல சமாளித்த மேற்பரப்பு. ஒரு புரோத்தன் ஏலிருந்து பிக்கு இயங்கும் போது ஏலிருந்து பிக்கு இயங்கும் போது மின்புலத்தினால் அதன் மீது செய்யப்பட்ட வேலை தரப்பட்டிருக்குது. 3.2 ஜூல் அண்டு இலத்தின ஏற்றம் தரப்பட்டிருக்குது. விஏபி விபிசி விசி ஆகிய மின்னழுத்தங்கள் கேட்கப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வாறு செய்யலாம் என்று. பாருங்க முதலாவது எங்களுக்கு ஈஸியாக காணலாம். சமாளித்த மேற்பரப்படியால் ஏலேம் சீலேம் ஏலேம் அல்ல ஏலேம் சீலேம் மின்னழுத்தம் சமனாக இருக்கும். ஆகவே விசிஏ 0. ஏலேம் சீலேம் மின்னழுத்தம் சமனாக இருந்தால் விஏசி 0 இருக்கும். அப்போ சமாளித்த மேற்பரப்பில் அழுத்த வித்தியாசம் 0 அல்லது ஏற்றமுண்டை கொண்டு செல்லும் போது செய்யப்பட்ட வேலையும் 0. ஒரு சமாளித்த மேற்பரப்பாக இருந்தால் சமாளித்த மேற்பரப்பில் அழுத்த வேறுபாடு 0. என் அழுத்தம் சமன் செய்யப்பட்ட வேலை ஏலிருந்து சிக்கு ஏற்றத்தை கொண்டு செல்லும் போது செய்யப்பட்ட வேலையும் 0 இருக்கும். என் சமாளித்த மேற்பரப்பு. ஆகவே விஏசி 0. அப்போ விசி சமம் விஏ ஆக விஏசி 0. திரும்ப செய்யப்பட்ட வேலையை கருதினாலும் டபிள்யூ சமம் கிவியை பயன்படுத்தினாலும் அதில் செய்யப்பட்ட வேலையும் 0 இருக்கும். அப்போ பாருங்க இதில் விஏபி விபிசி விசிஏ கேட்கப்பட்டு இப்போ விசிஏ 0 விசிஏ 0 உள்ள விடைகள் பாருங்க முதலாவது வரலாம், மூன்றாவது வரலாம், 4, 5 இரண்டாவது வராது. ரைட். அடுத்த பாதி நீங்கள் இந்த சமன்பாடை பயன்படுத்தணும். டபிள்யூ சமம் கிவியோட சமன்பாடை பயன்படுத்த வேண்டும். டபிள்யூ சமம் கிவியோட சமன்பாடை பயன்படுத்தினால் இல்லை டபிள்யூ தரப்பட்டிருக்குது. இதில் வேலையை தரப்பட்டு 3.2 ஜூல் அண்டு 3.2 ஜூல் ஏற்றம் தரப்பட்டிருக்குது. -1.6 விபிசி. இதை கண்டிங்கன்னா விபிசி கண்டிங்கடா இதிலிருந்து -2 வோல்ட்னு வரும். விபிசி -2 வோல்ட்னு வரும். விபிசி -2 வோல்ட்டாக இருந்தால் விபிசி ஏலேம் சீலேம் அழுத்தம் சமன். ஏலேம் சீலேம் அழுத்தம் சமனபடியால் விபிசி -2 வோல்ட்டாக இருந்தால் விஏபி +2 வோல்ட். அப்படிதான் சரியான விட. இப்போ சரியான விட முதலாம் விட 2 வோல்ட் -2 வோல்ட் அடுத்த 0. அடுத்து 22வது கேள்வி. அதில் கேட்கப்பட்டிருக்குது ஈர்ப்பு காரணமாக பொருளின் ஆறுமுடுகள் ஜிய கேட்கப்பட்டு
பொருளின் ஆறுமுடுகள் ஜி அன்னளவாக கேட்கப்பட்டிருக்குது. வான்பொருளோண்டு ஒரு குறித்த நேரத்தில் புவி மையத்துக்கும் சந்திர மையத்துக்கும் தொடுக்கும் கோட்டு நடுப்புள்ளியில் உள்ளது. இதில் சொல்லப்பட்டு நடுப்புள்ளியில் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கேள்வியில் சொல்லப்பட்டிருக்குது நடுப்புள்ளியில் உள்ளதுன்னு சொல்லி. நடுப்புள்ளியில தான் ஆறுமுடுகு கேட்கப்பட்டிருக்குது. அப்போ நடுப்புள்ளியில் ஆறுமுடுகு காண்பதற்கு எங்களுக்கு பொதுவான எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்தினால் எஃப் சமன் எம்ஏயும் எஃப் சமன் இதிலிருந்து எஃப் சமன் ஜி எம் தர எம்மிங்கில் ஆர் வர்க்கம் இதை பயன்படுத்திங்க என்றால் பாருங்க எஃப் சமன் எம்ஏ ஜி எம்எம்மிங்கில் ஆர் வர்க்கம் இதில் ஏ இல்லை. இது ரெண்டும் சமப்படுத்திங்க என்றால் இது ரெண்டும் சமப்படுத்தினா எம்ஏ சமன் ஜி எம்இஎம்மின் கீழ் அதில் தூரம் தரப்பட்டிருக்குது 60 மடங்கு. புவியின் ஆரையின் 60 மடங்கு. புவியோட ஆரையை நாங்கள் ஆரண்டு எடுத்தால் 60 மடங்கு. அப்போ நடுப்புள்ளி அப்படின்னா 30 ஆர். புவியோட ஆரை ஆரண்டு எடுத்தால் 60 ஆரண்டு வரும். 60 ஆர். மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 60 ஆர். ஆனால் நடுப்புள்ளி அது அரைவாசி 30 ஆர். அப்போ இதில் இப்போ ரேட்டிங்களா ஜி எம்இஎம்மின் கீழ் 30 ஆர் வர்க்கம். எஃப் சமன் எம்ஏ எஃப் சமன் ஜி எம்எம்மின் கீழ் ஆர் வர்க்கம். ரெண்டும் சமப்படுத்திங்கன்னா எம்ஏ சமன் ஜி எம்இஎம்மின் கீழ் 30 ஆர் வர்க்கம் மைனஸ் திரும்ப சந்திரனுக்கு எடுத்தால் இது புவிக்கு சந்திரனுக்கு எடுத்தால் சந்திர திணிவு புவியின் திணிவின் 0.0123 மடங்கு. புவியின் திணிவின் இவ்வளவு மடங்கு வரும். திரும்ப அதே தூரம் தான் வரும். 30 ஆறு முழு வர்க்கம் வரும். இதோட ஒப்பிடும்போது இந்த பகுதியில் ஒப்பிடும்போது இவ்வளவு புறக்கணிக்கலாம். இந்த பகுதியை புறக்கணிக்கலாம். என்ன அன்னளவா தானே கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இதோடு ஒப்பிடும்போது இந்த பகுதியை புறக்கணிங்க. இந்த பகுதியை புறக்கணிச்சிங்கன்றால் அன்னளவாக கேட்கப்பட்டிருப்பா இதை புறக்கணிங்க. புறக்கணிச்சிங்கன்றால் இதுதான் வரும். இந்த பகுதி தான் வரும். இதை சுருக்கினீங்க என்றால் ஜிஎம்இ பயில எங்களுக்கு எழுதலாம் ஜி சமன் புவியிட மேற்பரப்பில் ஆறுமுடுகள் ஜி சமன் ஜி எம்இன் கீழ் ஆர் வர்க்கம். புவியின் மேற்பரப்பில் ஆறுமுடுகள் புவியிட மேற்பரப்பில் ஆறுமுடுகள் ஜி சமன் ஜி எம்இன் கீழ் ஆர் வர்க்கம். அல்லது எழுதலாம் ஜி ஆர் வர்க்கம் சமன் ஜி எம்இ. அப்போ இதில் ஜிஎம்இ பயிலாக நான் ஜிஆர் வர்க்கம் எழுதப்பட்டிருக்கு. இல்லை ஜிஎம்இ பயிலாக ஜிஆர் வர்க்கம். அப்போ ஜிஆர் வர்க்கம் எழுதினால் மேல் ஆர் வர்க்கம் கீழ் ஆர் வர்க்கம் வெட்டிப்பட ஜிங்கில் 30 வர்க்கம்னு வரும். ஜிங்கில் 30 வர்க்கம். அப்போ ஜிங்கில் 30 வர்க்கம் என்றால் ஒன்றின் கீழ் ஜிங்கில் 30 வர்க்கம் என்றால் ஒன்றின் கீழ் 900 இன்டு ஜி என்று வரும். பாருங்க ஒன்றிங்கில் 900 இன்டு ஜி என்று வரும். ஒன்றிங்கில் 900 இந்த பெருமானம் வரும். அப்போ பாருங்க சரியான விட 1 பாருங்க 1.1 தர 10/3 ஜி என்று வரும். அப்போ இரண்டாவது தான் சரியான விட. இரண்டாவது விட. அடுத்த கேள்வி 23ஆம் கேள்வி. இது நேரடியாக நாங்கள் பிசுக்குமே விசைக்குரிய சாம்பாடு நேரடியாக பயன்படுத்தி பிறையிடலாம். நேரடியாக சாம்பாட்டை பயன்படுத்தி பிறையிட்டா சரி எஃப் சமன் ஈட்டா ஏ v1 - v2 டி. இல்லை பெருசாக செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேரடியாக சாம்பாட்டில் பிறையிடு. இப்போ கேட்கப்பட்டிருக்குது நடுப்புள்ளி வேகம் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த சாம்பாட்டில் பிறையிட்டு நீங்கள் வேகத்தை காணுங்க. அப்போ எஃப் சமன் ஈட்டா ஏ v1 - v2 டியை பிறையிடுங்க. இதில் எஃப் சமன் தரப்பட்டிக்கு 5/2. அதில் பிசுக்குமை குணகம் தரப்பட்டிக்கு 0.2. பரப்பளவு தரப்பட்டிக்கு 500 சென்டிமீட்டர் வர்க்கம். 500 தர 10/4. v1 2 தர 10/2. இதை பிறையிட்டிங்கன்னா v1 சமன் 10 ms - 1 வரும். ஆனால் கேட்கப்பட்டிருக்குது நடுப்புள்ளியில் வேகம்
அப்போ நாங்கள் V2ன்னு எடுத்தால் V1 + 0 இங்கே 2 நடுப்புள்ளியில் வேகம் V1 + 0 இங்கே 2 வரும். அப்போ 5 ms- வரும். சரியான விட இரண்டாவது விட. ரைட். அடுத்து 24வது கேள்வி. 24வது கேள்வி. இருவாயின் தடையொன்றும் ஒரு குறித்த விதத்தில் தொடுக்கப்பட்டு அவற்றின் முடிவிடங்கள் வெளியிணைப்பிற்காக விடப்பட்டுள்ளது. வெளிப்புற முடிவிடங்களுக்கிடையே ஒரு வோல்ட் அழுத்தம் பிரயோகிக்கப்படுது. 1 வோல்ட் அழுத்தம் பிரயோகிக்கப்படுது. இப்போ நான் 2 சுற்றையும் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதில் சுருண்ட பாய் மின்னோட்டம் 50 மில்லி ஆம்பியர். இதில் மின்னோட்டம் 50 மில்லி ஆம்பியர். இப்பிரயோக அழுத்தமானது புறமாற்றப்படும் போது மின்னோட்டம் இருமடங்காக்கப்படுகின்றது. ஆக இருவாயின் முன்முக கோடல் தடையின் பெருமானம் யாது? பிறகு இலகுவாக செய்யலாம். முதலாம் சந்தர்ப்பத்தில் அவற்றை முடிவிடங்கள் வெளி இணைப்பிற்காக விடப்பட்டுள்ளது. வெளிப்புற முடிவிடங்கள் குறுக்கே 1 வோல்ட் அழுத்த வேறு பிரயோகிக்கப்படுது. முதலாம் சந்தர்ப்பத்தில் இப்படியே நீக்கப்பட்டிருக்குது. இப்படி நீக்கப்பட்டிருக்குது. இது கூட மின்னோட்டம் 50 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் பாருங்க. சுற்ற பாருங்க. இப்படி நீக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இருவாய் பின்முக கோடலிடல் ஆகவே இதை கூட மின்னோட்டம் பாயாது. இருவாயு கூட மின்னோட்டம் பாயாது. பின்முக கோடல் தானே. அப்போ இதிலிருந்து இலகுவாக இந்த ஆரண தடையை காணலாம். V7 IR பயன்படுத்தி காணலாம். V7 IR பாருங்க. V1 இது மின்னோட்டம் 50 மில்லி ஆம்பியர். 50 தர 10⁻³ × R. அப்போ R = 20 ஓம் என்று வரும். ஆகவே தடை இந்த ஆரண தடை 20 ஓம். திரும்பவும் அடுத்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் இருமடங்காக்கப்படுது. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் மின்னோட்டம் 50 மில்லி ஆம்பியர் எடுத்தால் இப்போ தற்போது மின்னோட்டம் 100 மில்லி ஆம்பியராக மாறும். மின்னோட்டம் இருமடங்காக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே மின்னோட்டம் 100 மில்லி ஆம்பியர். அப்போ 100 மில்லி ஆம்பியர் என்றால் மின்னோட்டம் 2 மடங்காக்கப்படுது. அப்போ இந்த இருவாய் பாருங்க. இருவாய் இப்படி நீக்கப்பட்டிருக்கணும். இருவாய் இப்படி நீக்கப்பட்டிருக்கும் போது பாருங்க இப்படி இப்படி சமாந்தரமாக நீக்கப்பட்டிருக்கணும். இது ஆரண தடை. இரு தடைகள் சமாந்தரமாக நீக்கப்பட்டால் சம பரமுடைய இரு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் மின்னோட்டம் 2 மடங்காக்கப்படும். தொடராக இணைக்கப்பட்டால் 1/2 மடங்காகப்படும். மின்னோட்டம் குறையும். சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் இரு தடைகளை சமாந்தரமாக இணைத்தால் சமான தடை குறையும். சமான தடை அரவாசம் மாறும். ஆகவே மின்னோட்டம் தடை குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்போ சமாந்தரமாக இணைக்கப்படணும். சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் மின்னோட்டம் 2 மடங்காக்கப்படுது. சொல்லப்பட்டு 100 2 மடங்காக்கப்படுது. இதில் 50 மில்லி ஆம்பியராக இருந்தால் 100 மில்லி ஆம்பியர். அது மின்னோட்டம் 2 மடங்காக்கப்படணும்டா சமாந்தரமாக இணைக்கப்படணும். அடுத்த 2 சமதடையாக இருக்கணும். அப்போ எங்களுக்கு I = 100 மில்லி ஆம்பியராக இருக்கும்போது இந்த 6ம் இருவாயுட தடையும் சமனாக இருக்கும். அது 20 ஓமாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் 6 = 20 ஓம்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மின்னோட்டம் 2 மடங்காக்கப்படணும்டா 2 சம தடையாக இருக்க வேண்டும். சமாந்தரமாக இணைக்கப்படணும். ஆகவே இருவாயின் தடை 20 ஓமாக இருக்கும். ஆகவே சரியான விட 5வது விட. அடுத்த கேள்வி 25வது கேள்வி. இது நேரடியாக எங்களுக்கு I ω = மாறிலி என்ற சமன்பாடை பயன்படுத்தலாம். இதில் நேரடியாக I ω = மாறிலி என்ற சமன்பாடு நேரடியாக பயன்படுத்தலாம். I ω = மாறிலி கோண உந்த காப்பு விதி. நீங்கள் படிச்சு கோண உந்த காப்பு விதி. I ω மாறிலி. I = mr வர்க்கம். சடத்துவ திருப்பம் mr வர்க்கம். I = mr வர்க்கம். அப்போ mr வர்க்கம் ω = மாறிலி. அல்லது mr வர்க்கம் ω = V = R ω. V = R ω இருந்தால் ω = V × R. அப்போ ω பதிலாக V × R போயிட்டீங்க என்றால் எங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. இதில் ஒரு 6 வெட்டிப்பட RV மாறிலி.
இதில் ஆர்வி மாறிலின்னு கிடைக்கும். எம்ஆர்லி தானே, அப்போ எம்ஆர்வின்னு வரும். இப்போ ஆர்வி மாறிலின்னு கிடைக்கும். அப்போ ஆர்வி மாறிலி இப்போ ஆரம்பத்தில் 80 கிலோமீட்டராக இருக்கும்போது, ஆரம்பத்தில் 80 கிலோமீட்டராக இருக்கும்போது வேகம் தரப்பட்டிருக்கு 150 உண்டு. திரும்ப 40 கிலோமீட்டராக இருக்கும்போது வேகம் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆர்வி சமன் மாறிலின்னு சமன்பாடை பயன்படுத்தினால் எங்களுக்கு இலகுவாக விடை எடுக்கலாம். எவ்வளோ ஈஸியான கேள்வி, எவ்வளோ இலகுவாக இந்த கேள்வி செய்யலாம். அப்போ ஆர்வி மாறிலி இதில் தரப்பட்டிருக்குது 80 கிலோமீட்டரில் வேகம் 150. அப்போ 80 கிலோமீட்டரில் வேகம் 150 இருந்தால் திரும்பவும் 40 கிலோமீட்டரில் வேகம் ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் எடுக்கலாம். வி சமன் 300 கிலோமீட்டர்னு வரும். 4வது விட வரும். அடுத்தது பாருங்க, 26வது கேள்வி. சுற்றுவட்டம் தொடுக்கப்பட்ட ஒரு ஒப்புளி பல்மானி ஒரு காட்டப்பட்ட பல்மானி வாசிப்பு. இப்போ பல்மானி வாசிப்பை அவதானிப்பதற்கு முன்ன பாருங்க, இதில் இது முக்கியம். இந்த அம்புக்குறி இந்த அரோமாக் சரியா இந்த பகுதியில் காட்டுது. இது சரியான முக்கியம். செய்வதற்கு சரியா இந்த அம்புக்குறியானது 2 வோல்ட்டை காட்டுது. பாருங்க, இவ்விடத்துல காட்டு 2 வோல்ட்டை காட்டுது, 2 வோல்ட்டை காட்டுது, 2 வோல்ட். இந்த அரோமாக் 2 வோல்ட். ஆகவே இது முழு அளவிடை திரும்பலை காட்டும் போது, இது முழு அளவிடை திரும்பலை காட்டும் போது 2 வோல்ட்டாக இருக்கும். ஏனெனில் அரோமாக்கு இந்த அம்புக்குறி 2 வோல்ட்டை காட்டுது. அப்போ அம்புக்குறி 2 வோல்ட்டை காட்டுமாக இருந்தால் இது முழு அளவிடை திரும்பலை காட்டும் போது 2 வோல்ட்டாக இருக்கும். ஆனால் இது இந்த ஊசி இந்த முழு அளவிடை திரும்பலை காட்டுறதில்லை. இது முழு அளவிடை திரும்பலை காட்டுறதா இல்லை. ஆகவே கட்டாயம் 2 வோல்ட்டை விட குறைவாக இருக்கும். பாருங்க, மாணவர்களுக்கு திரும்ப நான் விளங்கப்படுத்தேன். முதலாவது நீங்கள் வாசிப்பெடுக்க முன்ன அவதானிக்கணும், இந்த காட்டி பாருங்க, இந்த காட்டியை பாருங்க, இந்த அரோமாக பாருங்க. சரியா இந்த காட்டி சரியா 2 வோல்ட்டை காட்டுது. அப்போ 2 வோல்ட்டை காட்டுமாக இருந்தால் இது முழு அளவிடை திரும்பலை காட்டும் போது, இது முழு அளவிடை திரும்பலை காட்டும் போது சரியா 2 வோல்ட். ஏன்னா இது அரோமாக்கு 2 வோல்ட்டு, முழு அளவிடை திரும்பலுக்கு 2 வோல்ட் காட்டும். ஆனால் இது முழு அளவிடை திரும்பலை காட்டுதில்லை, அதை விட குறைவாக தான் காட்டுது. அப்படி என்ன கட்டாயம் 2 வோல்ட்டை விட இந்த வாசிப்பு 2 வோல்ட்டை விட குறைவாக இருக்கணும். அப்போ 2 வோல்ட்டை விட குறைவாக இருக்க வேணும். இது வராது. இது காட்டியானது வோல்ட்டை காட்டும், அழுத்த வேறுபாடை காட்டுது, டிசி வோல்ட்டை காட்டுது, அழுத்த வேறுபாடை காட்டுது, வோல்ட்டளவை காட்டுது. ஆகவே தடையை காட்டல்ல, மின்னோட்டத்தை காட்டவில்லை. அப்போ 2 வோல்ட்டை விட குறைவானது 3ஆவது விட, 2 வோல்ட்டை விட குறைவான 3ஆவது. 7 வோல்ட் 14 வோல்ட் இது வராது. இது 2 வோல்ட்டை காட்டுது. அடுத்தது இதில் காட்ட இதை அவதானிக்கணும், இந்த காட்டிய. ஆகவே சரியானது 3ஆம் விட. 27வது வினா பாருங்க. அடுத்த 27வது அதில் பியில் அந்த காட்டப்பட்டுள்ள புள்ளி பியில் நிலைமின் அழுத்தம் யாவது கேட்கப்பட்டது. அதில் பியில் நிலைமின் அழுத்தம் கேட்கப்பட்டிருக்குது. நேரடியாக சாம்பாடு, நேரடியாக எங்களுக்கு சாம்பாடை பயன்படுத்தலாம். மின் அழுத்தத்துக்குரிய சாம்பாடு எங்களுக்கு மின்னழுத்தத்துக்குரிய நேரடியாக இந்த சாம்பாடை பயன்படுத்தலாம். மின்னழுத்தம் V சமன் Qவின் கீழ் 4π ε0R. இந்த நேரடியாக சாம்பாடை பயன்படுத்தும் போது இந்த தூரத்தை காணணும். இது R, இது D. அப்போ அந்த நீளத்தை காண வேண்டும். அதில் நீளத்தை பாருங்கள். இதில் VP சமன் Qவின் கீழ் அல்ல மொத்த ஏற்றம் 4π ε0R. அதில் பிரேடுங்க. அந்த தூரம் வரும் வர்க்கம் மூலம் R வர்க்கம் + D வர்க்கம் வேண்டும். ஏற்றம் Q, மொத்த ஏற்றம் Q அதில் சொல்லப்பட்டிருக்குது. மொத்த ஏற்றம் Q உண்டு, பீலாக கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த தூரம் வரும் வர்க்கம் மூலம் R வர்க்கம் + D வர்க்கம். அதை நேரடியாக சாம்பாடில் பிரேட்டிங் என்றால் உங்களுக்கு விடை எடுக்கலாம். பாருங்க, தூரம் வர்க்கம் மூலம் R வர்க்கம் + D வர்க்கம் பிரேட்டிங் என்றால் விடை கிடைக்கும்.
4வது விடை கிடைக்கும். அடுத்து 28வது கேள்வி பாருங்க. 28ஆம் கேள்வி, குருதியின் சராசரி கதி நிமிடத்துக்கு கேட்கப்பட்டு, சராசரி கதி நிமிடத்துக்கு கேட்கப்பட்டிருக்குது. நேரடியாக சமன்பாடு, நேரடியாக இந்த சமன்பாடை பயன்படுத்துங்க. VT சமன் AVN, இதை நேரடியாக இந்த சமன்பாடை பயன்படுத்துங்க. சமன்பாட்டில் பிரேயிடுங்க. VT சமன் AVN. அப்போ இதில் தரப்பட்டிருக்குது 5 லிட்டர் என்னும் வீதத்தில். அப்போ 5 லிட்டர், அப்போ 5 தர 10 உண்டு 5 லிட்டர் என்னும் வீதத்தில். அப்போ வீங்கில் T 5 தர 10 அல்லது 5 தர 1000 சமன். இதில் 5R வர்க்கம், A சமன் 5R வர்க்கம். இப்போ ஏக்கு பதில் 5R வர்க்கம், 5R வர்க்கம். அதில் தரப்பட்டிருக்குது பாருங்க, விட்டம் தரப்பட்டிருக்குது 8 மைக்ரோமீட்டர் உண்டு. விட்டம் தரப்பட்டிருக்குது 8 மைக்ரோமீட்டர் உண்டு. அப்போ 6ஐ 8 தர 10⁴ முழுவதின் வர்க்கம் மைக்ரோமீட்டர். 8 தர பாருங்க, சராசரி விட்டம் 8 மைக்ரோ 10⁶ வருது. விட்டம் தானே 8 மைக்ரோமீட்டர். 5R வர்க்கமே, 5R வர்க்கம்ண்டா விட்டம் 6, 8 தர 10⁶ மைக்ரோண்டா 10⁶ முழுவதும் வர்க்கம். V தர N, N தரப்பட்டிருக்குது 10⁹ என்று சொல்லி. ஆகவே இதை சுருக்கினீங்க என்றால் 125 4π என்று கிடைக்கும். 125 4π. ஆகவே 5ஆம் விடை கிடைக்கும். அடுத்து 29வது வினா பாருங்க. 29வது வினா, ஒரு காட்டப்பட்டுள்ள 2 மெல்லிய உலோக கோள ஓடுகள், கோள ஓடுகள். அதில் மின்னழுத்தம் பாருங்க, இல்லை ஓடு ஓர் அழுத்தம் வியில் வைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை வெளியோடு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த வெளியோடு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு. புவித்தொடுப்பு செய்யப்பட்டால் மின்னழுத்தம் 0. வெளியோடு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்குது. மையத்திலிருந்து தூரம் x-உடன் மின்புலம் ஈயின் மாறலை சிறந்த கேட்கப்பட்டிருக்கு. மின்புலம் ஈயின் மாறல். இது உட்கோளத்துக்கு V அழுத்தம் பிரயோகிக்கப்படுது. இது ஒரு கடத்தி. எங்களுக்கு தெரியும், கடத்தியில் உட்பகுதியில மின்புல சரி 0. இந்த கடத்தியில் உட்பகுதியில மின்புல சரி 0 கடத்தியா இருந்தா. அப்ப கடத்தில உட்பகுதியில மின்புல சரி 0. அப்ப எல்லாத்தையும் இதுல 0 மின்புல சரி, இதுல 0. கடத்தி மேற்பரப்பு வரையில மின்புல சரி 0. அப்ப இது 4 5 வராது, 4ஆவதும் 5ஆவதும் வராது. ஏன், கடத்தி உட்பகுதியில மின்புல சரி 0 எங்களுக்கு தெரியும். கடத்தியா இருந்தால் ஏற்றங்கள் எல்லாம் வெளிமேற்பரப்பில் இருக்கும். கடத்தியில் உட்பகுதியில மின்புல சரி 0 இருக்கும். ஆக வரக்கூடியது முதலாவது, 2வது அல்லது 3வது. எங்களுக்கு தெரியும் இதுல உட்பகுதியில் 0. அடுத்த E நேர்விசமன் 1/r வர்க்கம். இதிலிருந்து உட்கோளத்திலிருந்து E நேர்விசமன் r வர்க்கம் வரும். அப்ப E நேர்விசமன் r வர்க்கமாக இருந்தால் r அதிகரிக்கும் போது E குறையும். E நேர்விசமன் 1/r வர்க்கம், r அதிகரிக்கும் போது V குறையும். சீராக குறையாது. இதுல E 0 இருக்கும். E நேர்விசமன் 1/r வர்க்கம். திரும்பவும் இந்த பகுதியில் ஏற்றம் இல்லை, வெளியேற்றம் இல்லை, புவித்தொடுப்பு செய்யப்பட்டு மின்னழுத்தம் 0, ஏற்றம் இருக்காது. ஆகவே திரும்ப தொடர்ச்சியா E 0. அப்ப சரியான விட 2வது. சரியான விட 2வது விட. அடுத்த 30வது வினா. 30வது வினா இதுல கேட்கப்பட்டிருக்குது, உட்சக்தியில் ஏற்படும் மாற்றம். ADC வழியே வாயு விரிகையில் உட்சக்தியில் ஏற்படும் மாற்றம் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். ABC வழியையும் ADC வழியையும் நீங்க எடுத்தீங்கன்னா, ABC வழி ADC வழி, ABC வழியையும் ஏலிருந்து முதலாம் 2 முறை இருக்குது. ஒன்று ABC, அடுத்த ADC. ஆரம்பம் A, இறுதியாக முடிவடை Cல. இப்போ ABCலையும் ஆரம்பமே முடிவு C, ADCலையும் ஆரம்பமே முடிவு C.
ஆகவே ஆரம்பமும் முடிவும் ரெண்டு செய்கையிலையும் ஏபிசி ஏடிசி இரண்டு செய்கையிலும் ஆரம்பம் ஏ முடிவு சி. ஆகவே அகசக்தி மாற்றம் சமனாக இருக்கும். ஆகவே அகசக்தி ஆரம்பம் இறுதியும் சமனாக இருந்தால் பாதைகளில் அகசக்தி மாற்றம் தங்க இருக்காது. ஆகவே அகசக்தி மாற்றம் பூஜ்ஜியமாக அகசக்தி மாற்றம் சமனாக இருக்கும். ஆகவே ஏபிசியும் ஏடிசி வழியையும் அகசக்தி மாற்றம் சமனாக இருக்கும். ஆகவே டெல்டா யூ ஏபி பிளஸ் டெல்டா யூ பிசி டெல்டா யூ ஏபி டெல்டா யூ பிசி அது சமனாக இருக்கும் டெல்டா யூ ஏடி டெல்டா யூ டிசி. அதுதான் கேட்கப்பட்டிருக்குது. இதுதான் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ டெல்டா யூ ஏடி பிளஸ் டெல்டா யூ டிசி அதுதான் கேட்கப்பட்டிருக்குது. அதுதான் டெல்டா யூ ஏடிசி இதுதான் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ டெல்டா யூ ஏபியையும் டெல்டா யூ பிசியும் கண்டீங்க என்றால் எங்களுக்கு டெல்டா யூ ஏடிசி கிடைக்கும். டெல்டா யூ ஏபியையும் டெல்டா யூ பிசியையும் கண்டால் டெல்டா யூ ஏடிசி கிடைக்கும். பாருங்க டெல்டா யூ இல்லை பாருங்க இதில் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் டெல்டா டபிள்யூ சமன் டெல்டா யூ பிளஸ் ரைட் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. உங்களுக்கு தெரியும் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இந்த சாம்பாட்டில் பாருங்க முதலாவது சந்தர்ப்பத்தில் யூ ஏ டு பி பி டு சி. ஏ டு பி எடுத்தீங்க என்றால் கனவுல மாற்றம் இல்லை. இப்போ ஏ டு பியில் கனவுல மாறல. அப்போ டெல்டா டபிள்யூ 0. அப்போ டெல்டா கியூ சமன் டெல்டா யூ. அப்போ இந்த டெல்டா யூ ஏ டு பியில் டெல்டா யூக்கு பதிலாக எங்களுக்கு டெல்டா கியூவை எழுதலாம். ஏ டு பி எடுத்தால் கனவுல மாற்றம் இல்லை. ஆகவே டெல்டா டபிள்யூ 0. ஆகவே டெல்டா கியூ சமன் டெல்டா யூவாக இருக்கும். டெல்டா கியூ சமன் டெல்டா யூவாக இருக்கும். இப்போ எங்களுக்கு டெல்டா யூக்கு பதிலாக யூ ஏ டு பி பதிலாக டெல்டா கியூவை பிரயிடலாம். அப்போ டெல்டா கியூ தரப்பட்டிக்கு இது 200 இது 200. திரும்ப பி டு சி எடுத்தால் பாருங்க பி டு சி எடுத்தீங்கன்னா பி டு சியில் டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம் இல்லை. இந்த பரப்பளவு வரும் பி டு சியில். இந்த பரப்பளவு அந்த பரப்பளவு காண வேண்டும். அப்போ டெல்டா யூ காண்பதற்கு இந்த டெல்டா கியூ பாருங்க இதிலிருந்து டெல்டா யூ சமன் டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ. டெல்டா யூ சமன் டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ. இதில் டெல்டா கியூ தந்திருக்கு 700 ஜூல்னு சொல்லி அட பரப்பளவு கண்டிங்க என்றால் இந்த பெருமானம் வரும். இதுதான் பரப்பளவு. 6 தர 10 3 தர 10/3 இந்த இவ்வளவு பரப்பளவும் காண வேண்டும். அப்போ இது 6 தர 10 இதில் 3 தர 10/3 6 தர 10/3 இவ்வளோ நீளமும் இவ்வளவும் 3 தர 10/3 இவ்வளவு சுருக்கிறீங்க என்றால் எங்களுக்கு 720 ஜூல் கிடைக்கும். இவ்வளவு சுருக்கிறீங்க என்றால் 3ஆம் விடை கிடைக்கும். இதுதான் செய்த முறை. திரும்ப ஞாபகம் வைத்துக்கோங்க. இப்போ கேட்கப்பட்டிருக்குது ஏடிசியில் வாயு விரிவடையும் போது உட்சக்தியில் ஏற்படும் மாற்றம். அப்போ அகசக்தி மாற்றம் ஏடிசியும் ஏபிசியும் சமன். அகசக்தி மாற்றம் ஏடிசியும் ஏபிசியும் சமன். ஆகவே ஏடிசி தான் கேட்கப்பட்டிருக்குது. ஏபிசி சமன் டெல்டா ஏபி பிளஸ் டெல்டா பிசி. இப்படி டெல்டா யூ அகசக்தி மாற்றம் ஏ டு பி அகசக்தி மாற்றம் பி டு சி. அகசக்தி மாற்றம் ஏ டு பிக்கு எங்களுக்கு எழுதலாம். அதில் டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம் படியால் டெல்டா கியூ தரப்படி 200 அப்போ 200. திரும்பவும் அகசக்தி மாற்றம் பி டு சி எழுதலாம்.
B to C, delta U சமன் delta Q minus delta W. delta Q சந்திருக்கு 700 என்று சொல்லி 700 சரப்பட்டிருக்குது. delta W ன்னு இவ்வளவு பரப்பளவு காண வேண்டும். இந்த வரைவை பயன்படுத்தி பரப்பளவு கண்டீங்க என்றால் இவ்வளவும் வரும். இது சுருக்கி விட்டீங்க என்றால் 720 ஜூல் வரும். மூன்றாம் விட வரும். அடுத்த 31வது வினா பாருங்க. 31வது வினா, நிலத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்திலிருந்து பந்தொன்று சுயாதீனமாக விளைவிடப்படுகின்றது. 1 மீட்டர் உயரம், இதை ஞாபகம் வைத்துக்கோங்க. 1 மீட்டர் உயரம், h சமன் 1 மீட்டர். அதன் கதி 25% குறையுமாக இருந்தா, இப்ப ஆரம்பத்துல கதி v எடுத்தால் பின்னதைக்கு ஒவ்வொரு பின்னதைப்பின் போதும் கதி 25% குறையுது. அப்ப 25% என்றால் 25 100 1 4 25% குறையுது. அப்ப 25% என்றால் 25 100 1 4. அப்ப v 4 குறையுது. அப்ப கதியானது v 4 குறையுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப v கதி எடுத்தா v ஆன v மைனஸ் v 4 இது சமன் 3 v 4 வரும். அப்போ ஒவ்வொரு பின்னிதைப்பின் போதும் கதி v 4 25% குறையும். அப்ப குறையுமாக இருந்தா v மைனஸ் v 4 3 v 4 வரும். s சமன் ut பிளஸ் half at வர்க்கம். நான் இந்த சமன்பாடை பயன்படுத்துவோம். சுயாதீனமாக விளைவிடப்படுகின்றது கீழ் நோக்கி. அப்ப h சமன் ஆரம்ப வேக 0 ஆஃப் g t வர்க்கம். இந்த சமன்பாடை பயன்படுத்தினால் s சமன் ut பிளஸ் half at வர்க்கம். இந்த சமன்பாடை பயன்படுத்தினால் கீழ் நோக்கி பயன்படுத்தினால் இவ்வளவு 0 v வர்க்கம் சமன் 2as என்று வரும். அப்ப v வர்க்கம் நேர்விகித சமன் s என்று வரும். அல்ல v வர்க்கம் நேர்விகித சமன் h என்று வரும். இல்ல v வர்க்கம் நேர்விகித சமன் h என்று வரும். பாருங்க, இந்த சமன்பாடை பயன்படுத்திக்கின்றால் v வர்க்கம் இலகுவா செய்யலாம். இந்த கேள்வியை கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. அப்ப mgh சமன் ஆஃப் mv வர்க்கம் அல்ல h நேர்விகித சமன் v வர்க்கம் அல்ல v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as பயன்படுத்தலாம். அல்ல இது mgh சமன் ஆஃப் mv வர்க்கம் பயன்படுத்திக்கிட்டா பாருங்க h நேர்விகித சமன் v வர்க்கமாக இருக்கும். h நேர்விகித சமன் v வர்க்கம் அல்ல v வர்க்கம் நேர்விகித சமன் h. இதை பயன்படுத்தி இலகுவா செய்யலாம். பாருங்க, முதலாம் சந்தர்ப்பத்தில் வேகமானது 3 மடங்கு 3 குறையும். ஒவ்வொரு பின்னிதைப்பின் போது 3 மடங்கா குறையும். 3 மடங்கா குறையும் போது பாருங்க, இதுல மூன்றாவதுக்கும் போது எங்களுக்கு தெரியும் h நேர்விகித சமன் v வர்க்கம். அப்ப h நேர்விகித சமன் v வர்க்கம் என்றால் மூன்றாவதுக்கு h நேர்விகித v அல்ல v வர்க்கம் 3 6 அடுக்குன்னு வரும். அப்ப h நேர்விகித சமன் 3 6 அடுக்கு v வர்க்கம்னு வரும். அப்ப இதுதான் சரியான விடையா வரும். முதலாவது பின்னதைப்பு, இரண்டாவது பின்னதைப்பு. முதலாவது பின்னதைப்புக்கு 3 வர்க்கம், இரண்டாவது பின்னுதைப்புக்கு 3 4 அடுக்கு, மூன்றாவது பின்னுதைப்புக்கு 3 6 அடுக்கு. அப்ப இப்படி இந்த சமன்பாடை பயன்படுத்தினா h நேர்விகித சமன் v வர்க்கம் என்ற சமன்பாடை பயன்படுத்தினால் எங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கு. இந்த சமன்பாடை பயன்படுத்தி இல்ல கணிப்பு செய்து நீங்க கண்டுபிடிச்சீங்க என்றால் பெரிய ஒரு சுருக்கல் வரும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். இலகுவான முறை, ஷார்ட்கட் முறை. இந்த சமன்பாடிலிருந்து h நேர்விகித சமன் v வர்க்கம் என்ற சமன்பாடை பயன்படுத்துவோம். இந்த சமன்பாடை பயன்படுத்திங்க என்றால் எங்களுக்கு முதலாவது பின்னதைப்பு 3 வர்க்கம்னு வரும். இரண்டாவது பின்னுதைப்புக்கு ஏன்னா h நேர்விகித சமன் v வர்க்கம் v அல்ல. இரண்டாவது பின்னுதைப்புக்கு 3 4 அடுக்குன்னு வரும். இல்ல சொல்லப்படி மூன்றாவது பின்னதைப்பு. ஆகவே 3 6 அடுக்கு v வர்க்கம். அப்ப இந்த விட தரப்பட்டிருக்குது 4வது விட. அப்ப சரியானது 4வது விட. 4வது விட தான் சரியான விட.
இப்படி இலகுவாக செய்யலாம். இந்த கேள்வி செய்யும்போது நீங்கள் கணிப்பு செய்யாதீங்க, இலகுவாக இந்த முறையில் செய்யுங்க. இத்துடன் நாங்கள் முடித்து கொள்கின்றோம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.